வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 26:12. ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவனை ஆண்டவர் என்ன பண்றார்? 100 மடங்கு அந்த வருஷத்துல அவனுக்கு பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வாரத்தில் என்ன பார்க்க போறோம்? விதை விதைத்தான். அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். இந்த விதைக்கிற காரியத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. வாசிங்க மார்க் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம். மார்க் 4:14. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். எதை விதைக்கணும்? வசனத்தை நாம விதைக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு வசனமா இருந்தாலும் திருவசனமா இருக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு வார்த்தையா இருந்தாலும் திருவார்த்தையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த வளவளா குளக்குளான்னு பேசுறதை விட நச்சுன்னு நெத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை அப்படிம்பாங்க. வந்தாயா ஒரு மனுஷன் சொன்னா பாரு ஒரு வார்த்தை அப்படிம்பாங்க. நெஞ்ச தொலைக்குது. அல்லேலூயா. எதிர் வினையாற்றுகிற வார்த்தையாக அல்ல, அது ஆறுதல் தரக்கூடிய, தேர்தல் தரக்கூடிய வசனத்தை நாம் விதைக்கணும். வசனம் என்றாலே அதனுடைய மறுபெயர். இப்ப 2 பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அலைஸ் அப்படிம்பாங்க. இங்கிலீஷ்ல இந்த போடுவாங்கல்ல, 2 பேர் வச்சிருப்பாங்க. இந்த கல்யாண பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். 2 பேர் வச்சிருந்தா அந்த அலைஸ் அப்படின்னு போடுவாங்க. அதே மாதிரி வசனம் அப்படின்னு அதற்கு அலைஸ் நீங்க போட்டீங்கன்னா இயேசு. அல்லேலூயா. இயேசு தான் வசனம். வசனம் தான் இயேசு. அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. யோவான் சுவிசேஷம் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். வசனம் என்றாலே அது இயேசு தான். அல்லேலூயா. அந்த மாம்சம், அந்த வார்த்தை மாம்சமாகி, அல்லேலூயா, அந்த தேவனாகி இருக்கு அந்த கர்த்தரன், அந்த வார்த்தை, அந்த வசனம் தான் என்ன இருக்கு நமக்கு இயேசுவாக மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கரும்பு சார்ந்து சுத்துவாங்க பாத்தீங்களா? கரும்பை உள்ள கொடுத்துட்டு அது வெளில வரும்போது அது வெறும் சக்கையா தான் இருக்கும். கீழே அந்த ஜூஸ் அப்படியே வடியும். அந்த மாதிரி பைபிள் அப்படி உள்ள கொடுத்தீங்கன்னா வெளியில வர்றது யாரு? இயேசு தான் வெளில வருவார். அல்லேலூயா. அந்த மாதிரி அந்த வசனம் என்ன ஆயிடுச்சு? மாம்சமாக மாறி நம்மிடத்துல வந்திருக்கு. அப்போ வசனத்தை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறன்னு அர்த்தம். நாம இயேசுவை விதைக்கணும். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. இயேசுவை நாம் விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எப்படியாவது இயேசுவின் அன்பை, இயேசுவை பிரதிபலிக்கிற காரியத்தை நாம் எங்கேயாகிலும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். நீங்க வேற எதை விதைச்சாலும் பலன் கொடுக்குமா கொடுக்காதான்னு நம்மளால கேரண்டி சொல்ல முடியாது. ஆனா இயேசுவை நீங்க விதைச்சீங்க அப்படின்னா அதற்கு 100% கேரண்டி, அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:36. 1 கொரிந்தியர் 15:36. இந்த 15ஆம் அதிகாரத்துல கை வச்சுக்கோங்க. முக்கியமா இந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. இந்த விதைக்கிறத குறித்து அங்க நிறைய இருக்கும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:36. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நல்லா கவனிங்க. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்ப விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது சாகணும். அல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த மாதிரி விதைகளை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, அதை வளர்த்து நீங்க அடுத்த நான் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அதை காமிங்க அப்படின்னு சொல்லி, இதே மாதிரி நம்ம பைபிள்ல வாசிக்கிற மாதிரியே தான் தாளந்துகளை கொடுத்த மாதிரி அவர் விதைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போ எல்லா பிள்ளைங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே அதை பொறுப்பா மண்ணில் போட்டு தொட்டியில போட்டு அதை வளர்த்துருக்குறாங்க. ஒரே ஒரு பிள்ளை என்ன பண்ணிருக்கு, அந்த டப்பால வச்சதோட சரி, இந்த பென்சில் பாக்ஸ் டப்பாக்குள்ள வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி அந்த டப்பாக்குள்ள போட்டதோட சரி, அது கொஞ்சம் பணக்கார பிள்ளை. அது என்ன பண்ணுச்சு, அப்படியே அது சோம்பேறித்தனமா விட்டுருச்சு. அப்ப நாளுக்கு நாள் ஆக ஆக அந்த இன்ஸ்பெக்ஷன் டேட் மறுபடியும் வந்துருச்சுன்னு மிஸ் சொன்ன உடனே எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, செடி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்கு எல்லாம்
அவர் வந்து பாப்பாரு அப்படின்ன உடனே இந்த பிள்ளைக்கு அப்பதான் அறிவு வந்துச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கு, அதே கிளாஸ்ல அவங்க வேலைக்காரன் வீட்டு வேலை செய்யற பிள்ளையும் படிக்குது. அந்த பிள்ளை பாருங்க அது கவனமா அந்த செடியை வளர்த்தி கொண்டாந்துருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இவங்க அம்மா அப்பா மிரட்டி அந்த பிள்ளைய ஒரு மாதிரி ஒரு வழி ஆக்கி இவங்க பிள்ளையுடைய பேர் வெளியில வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அந்த செடியை புடுங்கி தான் வளர்த்ததா சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அங்க இன்ஸ்பெக்ஷன் வச்சுட்டாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட், இந்த பிள்ளைய பார்த்த உடனே இது பார்த்தா அது வளர்த்த மாதிரி தெரியல, சம்பந்தம் இல்லாம நிக்குது அப்படின்னு அவரு, என்ன பாப்பா இந்த செடியை நீ எப்படி வளர்த்த, சூப்பரா வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டப்போ, சார் நீங்க கொடுத்த அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பத்திரமா என் பெட்ரூம்குள்ளேயே இந்த தொட்டியில போட்டு வச்சுட்டேன், வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லி என் பெட்ரூமை விட்டு நான் அந்த செடியை வெளியே கொண்டே வரல பாருங்க, அதனாலதான் சூப்பரா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இது என்ன பண்ணல, இது இந்த செடியை இந்த பிள்ளை வளர்க்கல, ஏன்னா அதுக்கு தண்ணி ஊத்தணும், சூரிய வெளிச்சம் படணும், அது தோட்டத்துல வைக்கணும், வீட்டுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தா எப்படி இருக்கும், அது வளராது. அப்ப இது வேற யாரோ வளர்த்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுதான் அந்த உண்மையை வெளியில கொண்டு வர. அப்ப அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 36வது வசனத்துல, புத்தியினனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. பூமிக்குள்ள போடுற அந்த விதை சாகணும். சாகணும்னு அர்த்தம், அதனுடைய உருவம் மாறணும், அது உருக்குலைந்து போகணும், அது சிதைஞ்சு போகணும். அல்லேலூயா. இந்த அடக்க ஆராதனையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க, விதைக்கிறோம், இவரை விதையாக இந்த பூமியில விதைக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், மரித்து போன பிறகுதான் அந்த நபருடைய சாட்சி அந்த இடத்துல அப்படியே பரவும். அவருடைய செஞ்ச நன்மை, அவருடைய குணம், அவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பரவும். அல்லேலூயா. விதையானது செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்கப்பட மாட்டாதே. அல்லேலூயா. இது ஆண்டவர் எங்க அவருடைய சொந்த வாயினாலே சொல்றாரு. வாசிங்க, யோவான் 12:24 வாசிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், தனித்திருக்கும், செத்ததே ஆகில், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆண்டவர் இங்க சொல்றாரு, மிகுந்த பலனை கொடுக்கும். 100 மடங்கு, அதான் ஆண்டவர் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்ப என்ன ஆகணும், கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து செத்தால் ஒழிய அது என்ன பண்ணாது, பலன் கொடுக்காது. செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். தன்னைத்தான் சொல்றார், தன்னைத்தான் கோதுமை மணியாக சொல்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கோதுமை மணி போல அப்படியே அழகா என்ன பண்ணார், ஏசப்பாவை இந்த பூமியில கொடுத்தார். அப்ப சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நான் இந்த பூமியில விழுந்து செத்தேனே ஆகில் மிகுந்த பலனை கொடுப்பேன். இயேசு பலன் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. இயேசு பலன் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஒருவர் நம்ம எல்லாருக்காக மரித்தார். அவர் மரித்ததுனால இன்னைக்கு பாருங்க, கோடான கோடி எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்று மிகுந்த பலனை அடைந்து வருகிறார். என்ன முடியுமா? ஏசப்பாவுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் என்ன முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. சென்றடையாத சுவிசேஷம் சென்றடையாத இடத்துல கூட அவருடைய அன்பு ஊடுருவி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப கோதுமை மணியானது மண்ணிலே விழுந்து செத்ததை ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப என்ன அர்த்தம், இயேசுனுடைய உருவம் எப்படியெல்லாம் மாறுச்சு. அவர் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் புறா கண்களை போல உள்ளவர். அவருடைய தலை முயிறு அது ஒரு வர்ணனை, வெண்கலம் போன்ற பாதம், அவருடைய சரீரத்தில் அவ்வளோ அப்படியே வர்ணிச்சு எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் என்னாச்சு, ஏசாயால வாசிச்சோம்னா உருக்குலைந்து சிதைந்து போய் அழிந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த அளவுக்கு அது வேதனைக்குட்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. எதற்காக? நீங்களும் நானும் பலன்களாக வர வேண்டும் என்பதற்காக. நம்முடைய ஆத்தும கனி
வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் கவனிங்க. அப்போ மண்ணிலே விழுந்து அது செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிலிருந்து ஒரு சந்ததி பிறக்கிறது, அதிலிருந்து ஒரு வாரிசு பிறக்கிறது. அது அழியிற மாதிரி தான் இருக்கு, அது உருக்குலைந்து போகிற மாதிரி தான் இருக்கு, அது சிதைந்து போகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்ன ஆகுது, அதுல இருந்து ஒரு துளிர் வெளியில வருது. அல்லேலூயா. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில விதைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பல வருஷம், அதுக்கு பேர் சொல்லுவாங்க டார்மண்ட் சீட்ஸ் அப்படிம்பாங்க. டார்மண்ட் அப்படின்னா இருட்டறையில போட்ட மாதிரி, செயல் இல்லாம செயலற்ற தன்மை. பல வருஷங்களா பாத்தீங்க அப்படின்னா அது பலன் கொடுக்காத மாதிரியே தெரியும். ஆனா பாருங்க, திடீர்னு முளைக்கும் பாருங்க, அசுர உலர்ச்சியா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இந்த மூங்கில்லாம் கூட அப்படிதான் சொல்றாங்க. மூங்கில் அது விதை அப்படி தெரியல, ஆனா பாருங்களா ஹைட், பயங்கர ஹைட் வரும். ஆனா அது பல வருஷங்களா தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்களாம், அது வரவே வராதான். ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஹைட் அது மேல இருக்கோ அது அந்த ஹைட் முதல்ல உள்ள போகுமா, உள்ள நல்ல ஸ்ட்ராங்கா போன பிறகுதான் அது பூமியை விட்டு வெளியிலவே வருமா. அல்லேலூயா. அந்த மாதிரி யாரையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, குறைச்சு மதிப்பிடாதீங்க. இவங்கெல்லாம் இயேசு ஏத்துக்குவாங்களா, இவங்களுக்குள்ளலாம் இயேசுவின் அன்பு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். உன் நெஞ்சிலெல்லாம் ஈரம் இருக்காப்பா, ஈரம் இருந்தா அப்படி செய்வியா அப்படி நம்ம கேட்கிறோம்ல. அந்த மாதிரி எப்பேற்பட்ட மனுஷனுக்குள்ளையும் அவன் எவ்வளவு பெரிய கொடுமை உள்ளவனா இருந்தாலும், இரக்கமற்றவனா இருந்தாலும், குடிகாரனா இருந்தாலும், புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இவனுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நாமளே மூட்டை கட்டி ஒரு முடிச்சு போட்டு வச்சாலும் அந்த மனுஷனுக்குள்ளையும் இயேசுவின் அன்பு ஊடுருவி பாயக்கூடிய. அல்லேலூயா. அந்த அளவுக்கு வசனத்துடைய வல்லமை ஜாஸ்தி. ஆமென். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்போ அந்த விதையானது அழிந்து போகணும். வாசிங்க அதே 1 கொரிந்தியர் 15:54 வசனத்தை வாசிங்க. 15:54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அது அழிவுள்ளதுதான், ஆனால் அழியாமையை தரித்துக் கொள்ளும். அது சாவுக்கேதுவானதுதான், ஆனால் சாவாமையை தரித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு மரிப்பதற்காகவே வந்தார், மரிப்பதற்காகவே அனுப்பப்பட்டார், சிலுவையிலே பாடுபடுவதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார். அவர் சாவுக்கேதுவானதா இருந்தாலும் அவர் சாவாமையை தரித்துக் கொண்டார். எந்த அளவுக்கு சிலுவையினுடைய பாடு மரணம் முக்கியமோ அந்த அளவுக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் முக்கியம். அல்லேலூயா. அவர் சாவாமையை தரித்து, அவர் அழிவுக்காகவே வந்தாலும், அவர் மரிப்பதற்காகவே வந்தாலும் அந்த 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய, உலகத்தையே திருப்பி போட்ட ஒரு சம்பவம். அவர் மரித்து அப்படியே குகையில் அடக்கம் பண்ணி அப்படியே எல்லாரும் மாதிரி அவர் அப்படியே சடலமாவே போயிருந்தார் அப்படின்னா ஒரு சரித்திரமா என்னது, ஒரு கதையா தான் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த அழியாமையை தரித்து கொள்ளும் பொழுது அவர் சரித்திரத்தையே புரட்டி போட்ட ஒரு தேவ மனுஷராய் மாறிவிடுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம அதே பாதையில தான் நாமளும் போவோம். அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இங்கதான் நமக்கு கஷ்டம். அந்த விதை என்ன பண்ணும் அப்படின்னா 2-3 லேயர் இருக்கும். நீங்க இந்த மாங்கொட்டையை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கொட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த ஹார்டான அந்த கொட்டையே பாருங்க, மண்ணுக்குள்ள காத்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது மண்ணுக்குள்ள போன உடனே பாருங்க, அது அரிச்சு
அந்த ஸ்ட்ராங்கான அந்த ஹெல்மெட் மாதிரி இருக்கும். அதை உடைச்சிட்டு இன்னொரு விதை வெளியில வரும். அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா 2-3 தோல் இருக்கும். அந்த தோலும் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த உறிஞ்சு போன மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், உள்ள வந்து பாத்தீங்கன்னா அது சாப்பிட்டாலே அந்த ஒரு மாதிரி துவர்ப்பா இருக்கும். அந்த தான் வந்து ஆக்சுவல் விதை. அல்லேலூயா. அது பாருங்க நீர் பட்டு அந்த சாரம், மண்ணினுடைய சாரம் வந்த உடனே அப்பதான் பாருங்க அது முளைக்க ஆரம்பிக்குது. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழியணும். அதை தான் நமக்கு அந்த ஹெல்மெட்டை உடைக்க தான் நமக்கு மனசு இல்லை. அந்த புறம்பான காரியத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு தான் நமக்கு என்ன இல்லை, விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனசு இல்லை. அவர் ஆலோசனை கொடுக்கிறார், அவர் நீர் பாய்ச்சுகிறார், அவர் வேலி அடைக்கிறார், அவர் உரம் போடுகிறார். ஆனா அந்த விதை என்ன பண்ணணும், ஆனா அந்த அந்த புறம்பான மனுஷன், அந்த கடினத்தன்மை, அந்த ஹார்டா இருக்கு, அந்த ஹார்ட் சப்ஸ்டன்ஸ், அது உடைஞ்சு வெளியில வந்தாதான் உள்ளான மனுஷன் என்ன பண்ண முடியும், மிகுந்த பலனை கொடுக்க முடியும். அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். கிறிஸ்துவுக்குள்ள வளரணும் அப்படின்னா நம்முடைய புறம்பான காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், அது அப்படியே சிதைந்து போகும், அது அப்படியே வாடி போகணும், வதங்கி போகணும், அது ஒண்ணுமில்லாம போகணும். பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்ப புறம்பான மனுஷனுக்கு அங்க இடம் கிடையாது. புறம்பான மனுஷனுடைய எண்ணமோ சிந்தையோ ஆசையோ அந்த இடத்துல நிறைவேறுவதற்கு நாம கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப 100 மடங்கு பலன் அடையணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நாம என்ன பண்ணணும், புறம்பான மனுஷனை களைந்து போடுவதற்கு நாம முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். 6 மாசம் ஆயிடுச்சு. அப்ப என்னென்ன கடினத்தன்மை, வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு, வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறாதபடிக்கு, தேற்றப்படும் ஆண்டிலே சொல்லப்பட்ட வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு நமக்குள்ளே புறம்பாய் மூடி இருக்கிற காரியங்கள் என்ன, அதை நாம கொஞ்சம் அலசி பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப புறம்பான மனுஷன் நம்மை விட்டு வெளியே போக, கடந்து போக 2 பேர் இருக்கிறான். அல்லேலூயா. அதான் பொல்லாங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் நீங்க நிறைய இடத்துல வாசிச்சிருப்பீங்க. அந்த பொல்லாங்கன்றது யாருமே இல்லை, நம்ம தான். அல்லேலூயா. பிசாசு கிடையாது, ஏத்த வீட்டுக்காரன் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, மேனேஜர் கிடையாது, டீச்சர் கிடையாது. அந்த பொல்லாங்கன் யாருன்னா அந்த புறம்பான மனுஷன் தான். அப்ப அந்த புறம்பான மனுஷன் செத்து அழியணும். பிழைத்திருப்பது நான் அல்ல, நான் பிழைச்சிருக்கிறேன் அப்படின்னா புறம்பான மனுஷன் பிழைச்சிருக்கிறான். பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்ப அந்த சின்ன விதை வெளியில வரணும், அந்த உள்ளான மனுஷன் வெளியில வரணும், அதுக்கு நாம இடம் கொடுக்கணும். அப்ப புறம்பான மனுஷன்னா என்ன, அதாவது இயேசுதான் நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் நாம ஒதுக்கி தள்ளணும். அப்ப புறம்பான மனுஷன் அழிஞ்சாதான் உள்ளான மனுஷன் பலப்பட முடியும். அந்த விதை மண்ணுக்குள்ள போட்ட உடனே பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க தோண்டி பாருங்க, நீங்க வச்ச மாதிரியே இருக்காது, நீங்க புதைச்சு வச்ச மாதிரி இருக்காது. அதனுடைய மேனி, அதனுடைய உருவம், அதனுடைய தோற்றம் எல்லாம் மாறி போயிருக்கு. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறார், வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது, இயேசு மெய்யான தெய்வம் என்கிற சத்தியம் உங்களுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உள்ள போன உடனே, வெளிச்சம் உள்ள போன உடனே, விதை போன உடனே பக்கத்துல இருக்கிற களையெல்லாம் புடுங்கிடணும், தேவையில்லாதெல்லாம் புடுங்கிடணும். இயேசுவை நம்பக்கூடிய காரியத்தை தடுக்கிற, இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கக்கூடிய எல்லா தடை கற்களையும் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய மனசை விட்டு நாம வெளியில கொண்டு போய் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும், அந்த உள்ளான ஆத்துமா பலப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. புதிய மனுஷனாக மாறணும். எப்படி, நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டு தலைக்கு ஷாம்பு எல்லாம் போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டா புது மனுஷன் ஆயிரலாமா? அல்லேலூயா. பழைய குணம் போகணும், பழைய கோபம் போகணும்,
ஏமாத்துறது, திருடுறது, வஞ்சிக்கிறது, பொறாமையா இருக்கிறது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னென்னலாம் கெட்ட காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்மகிட்ட விட்டு போனாதான் ஏசப்பா நமக்குள்ள வந்திருக்காருன்னு அர்த்தம். இன்னும் பழைய சரக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உள்ள வரலன்னு அர்த்தம். அவர் வாசல்ல தான் நிக்கிறார்னு அர்த்தம். புதிய மனுஷனா இன்னும் மாறல. அல்லேலூயா. என்ன ஆகும்? இந்த கோதுமை மாவு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பழைய மாவோட சேர்த்து புது மாவையும் சேர்த்து நீங்க மூட்டையில போய் இந்த மளிகை கடை வச்சிருக்கவங்களாம் தெரியும். அது ஏற்கனவே வண்டு அரிச்சு போயிருக்கும், அது ஏற்கனவே புழு வச்சிருக்கும். அதோட சேர்த்து இதையும் கொட்டிட்டு என்ன பண்ணணும்? இந்த டப்பாவை கூட பாருங்க, இந்த மாவு இருந்த டப்பாவை கூட சுத்தமா தட்டி அதை கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் நீங்க புது மாவு போட்டா தான் அது பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம தட்டிட்டோம் தொடச்சிட்டோம் அப்படின்னா கூட அங்க வேலைக்கு வழி இல்லை. நல்லா கழுவி தொடச்சி காய வச்சு அதுக்கப்புறம் அந்த புதுசா போட்டா என்ன இருக்கும்? அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓடும். அல்லேலூயா. அந்த கழுவுறது தான் என்ன அப்படின்னா ஞான ஸ்நானம். அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னவங்களை என்ன பண்றாங்க? நான் எல்லா நம்பிக்கையும் விட்டுட்டேன்ப்பா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், வேற எதையும் நான் நம்புறது இல்லை, நான் இயேசுவையே மட்டும் நம்புறேன், இனி அவரையே நான் உறுதியா பிடிச்சுக்குவேன், அவர் எனக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறார், விதையா எனக்குள்ள வந்திருக்கிறார், அவர் மட்டும்தான் முளைச்சு வரணும், அவர் தான் பெரிய மரமா எனக்குள்ள வளரணும், அவர் தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அவரால் மட்டும்தான் முடியும், என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கிறவர், என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வருது பாருங்க. அதுதான் விதை. இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறவர், இயேசு என்னுடைய பரம்பரையான சாபங்களை எல்லாம் நீக்குகிறவர் அப்படின்னு நீங்க நம்பி அதை நீங்க மனசுல வச்சுக்கிறீங்கல்ல, வச்சு செயல்படுறீங்களே, அதுதான் விதை. அப்படி நம்பி வந்த மனுஷர்களுக்கு சரி ஒரு அடையாளமாக என்ன பண்றோம்? ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம். இப்ப நீங்க போன வாரம் வரல, ஐயா வந்திருந்தாங்க. அப்ப ஞான ஸ்நானம் எடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? அந்த திருவிருந்து ஆராதனை நாங்களே வீட்டுல என்ன பண்றோம்? அதே கோதுமை மாவு தான், கடையில வச்சிருக்கிற கோதுமை மாவு. அப்போ அதை அப்பமாக தயாரிச்சு திராட்சை பழத்தை கடையில வாங்கி அதை புளிந்து ஒரு ரசமாக மாற்றுகிறோம். அது என்ன சொல்றோம்? இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சம், அவர் சிலுவையில நமக்காக பிற்கப்பட்ட, நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்ட அந்த மாம்சத்திற்கு ஒப்பாக, அவருடைய உடம்பு, அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக, அதற்கு ஈடாக இந்த அப்பத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்திற்கு ஒப்பாக இந்த திராட்சை ரசத்தை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? மாசம் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அவர் சிலுவையில அந்த மரித்த அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து நம்ம என்ன பண்றோம்? அதை நாம புசிக்கிறோம். அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறோம். அப்ப அந்த தகுதி யாருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஞான ஸ்நானம் எடுத்தவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கிறோம். எவ்வளவு அன்பா பழகினாலும் எவ்வளவு நேசிச்சாலும் அந்த நேரம் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க? அம்மா ஐயா கொஞ்சம் வெளியில இருங்க, இந்த திருவிருந்து ஆராதனை முடிச்சிட்டு நான் அப்புறம் உங்களை ஜெபம் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கிறோம். அப்ப ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு பயபக்திக்குரிய ஆராதனை. என் ஆண்டவராலே அன்றி எதையும் செய்ய முடியாது, என் ஆண்டவர் எனக்கு போதும், ஏசப்பா எனக்கு போதும் அப்படின்ற ஒரு பரிபூர்ண விசுவாசம் வந்து எல்லாவற்றையும் ஒதுக்கி நீங்க ஒரு புதிய மனுஷனாய் மாறிட்டீங்க அப்படின்னா உங்க முகமே சொல்லும், உங்க கண்ணே சொல்லும், அந்த அடையாளத்தை எனக்கு காண்பிச்சு கொடுக்கும். அல்லேலூயா. இந்த தயங்கி வர்றது, கொஞ்சம் யோசிக்கிறது, அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அல்லேலூயா. அப்போ அந்த தயக்கம், அந்த ஸ்லோ இருந்துச்சு அப்படின்னா அந்த விதை வளராது. அல்லேலூயா. அப்ப இந்த புறம்பான மனுஷன் அழியணும், புறம்பான எண்ணம், புறம்பான சிந்தை, தேவையில்லாத காரியம், அதை வெளியே போடும் பொழுது பாருங்க அந்த விதை அழகா முளைத்து வளரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. வாசிங்க கலாத்தியர் 3:27. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ, மறுபடியும் வாசிங்க. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இதை நான் உங்களுக்கு
உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா நான் சொல்றேன். அல்லேலூயா. எனக்கு குழந்தை பிறந்தது. பியூலா, எப்ராஹிம் 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அப்போ எப்ராஹிம் பிறந்ததுக்கு அப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ளே தண்ணி குடம்பெல்லாம் உடஞ்சிருச்சு. இவங்க லேட் பண்ணிட்டாங்க. வலி வரலன்னு அப்படின்ட்டு நான் சொன்னேன், அட்மிட் ஆயிடலாம், வலி எப்போ வரும்னு தெரியாது. அவங்க கேட்கல. அதை கடுக்காயை குடிக்கிறேன், அதை குடிக்கிறேன்னு குடிச்சிட்டு நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. என்ன குடிச்சிங்க? என்ன மருந்து? ஏதோ மிளகு எண்ணியோ போட்டு குடிச்சாங்க. சடார்னு வலி வந்துருச்சு நைட்டு. அப்புறம் ஆட்டோக்காரன் கூப்பிட்டு அவர் வந்துட்டாப்ல. வந்த உடனே ஏத்தனா ஆட்டோலயே தண்ணி கூட போன நல்ல மனுஷன் அந்த ஆட்டோக்காரன். ஒரு சங்கோஜம் படல. ஃபுல்லா உட்காந்து ஆஸ்பத்திரியில அந்த ஆட்டோவை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தார். தண்ணி கூட உடஞ்சிருச்சு. டோட்டல் ட்ரையா இருக்கிறான். இந்த கப்பு போட்டு தான் அவனை எடுத்தாங்க வெளியில எடுத்த உடனே எங்களுக்கு ஆம்பளை பிள்ளைன்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கிறார், எப்ராஹிம் பேர் கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மாட்ட கேட்டா டாக்டர் அம்மா டென்ஷனா இருக்கு. இருப்பா, இன்னும் பிள்ளைய குளிப்பாட்டவே இல்லை, அப்படியே தூக்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? நர்ஸுங்க போய் அதை கழுவி 4 ஜான்சனை சோப்பை கரைச்சி அதெல்லாம் கிளீன் பண்ணி அதை பவுடர் அடிச்சு அப்படியே ஒரு சின்ன ஒரு மெல்லிசா ஒரு சட்டை கொடுப்பாங்க. அதை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் அப்பா கையிலையோ இல்ல பாட்டி கையிலையோ இல்ல தாத்தா கையிலையோ கொடுத்தா அது பிள்ளைய வாங்குறதுக்கு என்ன இருக்கும்? மனசு இருக்கு. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் எத்தனை பேர்களோ அப்படிதான். கிறிஸ்துவுக்குள்ளாகி நாம் வர்றது வரைக்கும் அந்த அழுக்கு, அந்த கசடு எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் நாம அசிங்கமா, கேவலமா, யாரும் கையில தூக்க முடியாத அளவுக்கு, யாரும் கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அவலட்சணமான வாழ்க்கையும் கேவலமான வாழ்க்கையும் பாவத்திலும் சாபத்திலும் உழன்று கிடந்தோம். இந்த பூமியில தான் இருக்கிறோம், மனுஷங்களை மாதிரிதான் இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க பாவத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இவங்க பாவம்னா என்னன்னு தெரியாம அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாவத்திலும் சாபத்திலும் அசிங்கத்திலும் கேவலத்திலும் அக்கிரமத்திலும் எல்லா கட்டுகளிலும் அந்தகாரத்திலும் கிடந்த நம்மை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவி அவர் நமக்காக ரத்தம் சிந்தி, அல்லேலூயா, வேற எதுனாலும் நம்முடைய பாவ கரையெல்லாம் போகாது. அல்லேலூயா. எப்ப மன்னிக்கப்படும்? எனக்குள்ள இயேசு வந்துட்டார். அவர் எனக்காக தான் ரத்தம் சிந்தினார். அவர் எனக்காகவே இந்த பூமியில வந்தார். அவர் எனக்காகவே சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்தார். அவர் எனக்காகவே 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். நானும் எழுந்துருவேன் அப்படின்ற நம்பிக்கை உங்க மனசுல விதையாக என்றைக்கு ஆழமாக ஊன்ற கட்டப்படுதோ, ஒரு தடவை உள்ள விழுந்துருச்சுன்னா விழுந்ததுதான். இயேசுவின் மேல் வந்த நம்பிக்கை நங்கூரமாக நச்சுன்னு ஆழத்துல உள்ள அப்படியே ஆழத்துல ஊன்ற இறங்கிருச்சுன்னா அவ்வளவுதான். இல்லைங்க, நான் கொஞ்ச நாள் யோசிக்கிறேன், நான் 2 மாசம் வந்து ட்ரையல் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அப்புறம் மறுபடியும் வரேன், அப்புறம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் வரேன், அப்புறம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் வரேன். அது விதை எப்படி வளரும்? விதை எப்படி வேர் கொள்ளும்? விதையில எப்படி சாரம் ஏறும்? அந்த விதையில எப்படி அந்த மண்ணுடைய ஈரம் ஏறும்? அல்லேலூயா. ஒண்ணு விதைக்கப்படணும், புறம்பானது எல்லாம் அப்படியே வெளியில போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் ஞானஸ்நானம் எடுத்து கழுவி சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். எப்படி அந்த பிள்ளைக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்து மரித்ததற்கு அடையாளம். அல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையில மரித்ததுக்கு அடையாளம். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் நீங்கள். அப்போ அந்த உயிர்த்தெழுந்த சாயலை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் தரித்து கொள்ளணும். அப்ப ஞானஸ்தானம் எடுத்து நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த திருவிருந்து ஆராதனை உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? என்ன இவ்வளவு சோறு அள்ளி போடுறோம், சட்டி சட்டியா பிரியாணி அள்ளி போடுறோம், ஒரு துண்டு அப்பத்தை உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோமா? அது வேற இது வேற. வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா வயிறார சாப்பிடலாம், என்னன்னாலும் கொடுப்போம். ஆனா இங்க அந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? ஐயா கொஞ்சம் தயவு செய்து வெளில இருங்க, நீங்க என்ன ஞானஸ்தானம் எடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? நான் உங்களை நேசிக்காம இல்ல, உங்க மேல அன்பு செலுத்தாம இல்ல. அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு, அதுக்குன்னு ஒரு 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 பயபக்தி இருக்கு, சட்டம்.
அது எழுதப்படாத அன்பின் சட்டம். அப்ப அந்த அன்பின் சட்டத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியணும். அப்போ உங்களுடைய காலப்போக்கில் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம அந்த காரியத்தை உங்களுடைய முழு சம்மதத்தோடு நாம் அதை செய்வோம். யாரும் கட்டாயப்படுத்தல. நானோ நீங்களோ யாரோ எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்தாம நீங்களே முழு மனசா நம்பி வரும் பொழுது அதை நம்ம தாராளமா செய்யலாம். அது கொஞ்சம் நாட்கள் இருக்கு. நல்லா கவனிங்க. இப்பதான் நான் உங்களுக்கு சொல்ற விஷயத்தை நல்லா கவனிக்கணும். பிரசங்கி புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். அல்லேலூயா. பாருங்க, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். காத்து வர்ற மாதிரி இருக்குங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு, நான் இன்னைக்கு வேலைக்கு போகல. மேல பார்த்து எங்க தாத்தா சொல்லுவார், எலக்ட்ரிக்கை பார்த்து இலைய போடாத அப்படிம்பார். கரண்ட் எப்போ வர்றது எப்போ சாப்பிடுறது, போடல இலைய அப்படிம்பார். அந்த மாதிரி காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். எங்க அம்மா அப்பா சொல்லட்டும், எங்க மாமை மச்செல்லாம் விடட்டும், அப்புறம் நான் இயேசுவை ஏத்துக்கிறேன், வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அவங்க என்னைக்கு சொல்றது நம்ம என்னைக்கு ஏத்துக்கிறது? சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்லட்டுங்க, அப்புறம் நான் வந்துடுறேன். காற்றை கவனிக்கிறவன், உலகத்தை கவனிக்கிறவன், சுற்றுப்புற சூழலை கவனிக்கிறவன், அக்கம் பக்கத்தில் உள்ள காரியங்களை கவனிக்கிறவன் அது என்னைக்குமே தடையா தான் இருக்கும். காற்றை கவனிக்கிறவன் என்னைக்கு விவசாயத்துக்குள்ள போக முடியாது, நிலத்துல கால் வைக்க முடியாது, விதைய விதைக்க முடியாது. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு தடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இயேசுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம், பரிசுத்தமா மாறிடுவோம், தேவ பிள்ளைகளா மாறிடுவோம், தேவ சாயலை நாம் அடைந்து விடுவோம். அது ஒரு நாளும் இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எவ்வளவோ போராடினாங்க. ஏய், நீ கிறிஸ்துவ பிள்ளையெல்லாம் கட்டக்கூடாது, நாங்க பாக்குற எங்க சாதியில தான் எங்க பிள்ளையதான் நீ கட்டணும். அதுக்கப்புறம் பொண்டாட்டி நீ சர்ச்சு கூட்டிட்டு போ, அவளை ஞானஸ்நானம் முக்க, அவ பொட்டாளி என்னத்தையோ பண்ணு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஊர் பார்க்க, சாதி பார்க்க, சனம் பார்க்க என்ன பண்ணணும், நம்ம சாதியில தான் நீ கட்டணும், நம்ம முறைப்படி தான் நீ கட்டணும் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. என் மாமியாருக்கு நான் சேலை கட்டி வச்சு நான் கும்பிட்டு இருக்கேன்டா அப்படிம்பாங்க. மாமியார் உயிரோட இருக்கும்போது 2 பேருக்கு ஆகாது, பயங்கர சண்டை. மாமியார் செத்த பிறகு சேலை வச்சு கும்பிட்டா எனக்கு கல்யாணம் நடந்துருமா? எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. நானும் முடியாது பார்த்தா 4 ஆகிட்டே இருக்கு, வயசு ஆகிட்டே இருக்கு. நான் சொன்னேன், அம்மா நான் சர்ச்சில் போய் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண போறேன். காலையில இருந்து 3 நாள் நினைக்கிறேன். ஆமா, 3 நாள் சர்ச்சிலே தங்கிட்டேன். 3 நாள் நினைக்கிறேன். என்ன, 3ஆவது நாள் முடிச்சுட்டு சாயந்தரம் சாப்பிட வரேன். கரெக்டா ஒரு 6 மணி இருக்கும். எங்க அம்மா எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்து, என்ன திட்டினாலும் எங்க அம்மா சாப்பாடுலாம் கரெக்டா போட்டுருவாங்க. என்ன, சாப்பாடு எடுத்து அப்படி சாம்பார் ஊத்தி சாம்பார் போட்டு பிசைஞ்சு அப்படி மொதோக்கை எடுத்து வாயில வைக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு. எங்க அம்மா சொல்ல, டேய் நீ 3 நாள் சர்ச்சில் உட்காந்து அழுது மூக்கு மூட்டி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு நீ உபவாசத்தை முடிக்க வர, கரண்ட் போயிடுச்சு பாத்தியா, நீ நினைச்சது நடக்காதுல அப்படின்னாங்க. என் மாமியாருக்கு நான் சேலை வச்சு கும்பிட்டுருக்கேன், நான் நினைச்சதான் நடக்கும் அப்படின்னாங்க. நடக்கல. அல்லேலூயா. இந்த அம்மா வந்திருக்கு. இந்த அம்மாவை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. கிறிஸ்துவ பிள்ளையை தான் ஆண்டவர் கட்டி வச்சார். அல்லேலூயா. அதே மாதிரி 3 மருமகள்ல என் பொண்டாட்டி தான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட் மருமகள்னா எங்க அம்மாவுக்கு என் மனைவி தான். அல்லேலூயா. இத கை தட்டுங்க. அப்போ அந்த காற்றை விதைக்கிறவன், காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். ஐயோ அம்மா சொல்லிட்டாங்க, ஐயோ என்னடா கரண்ட் போயிடுச்சே, ஓ நான் நினைச்சு நடக்காதோ, ஜெபம் கேட்கப்படலையோ, எனக்கு கிறிஸ்துவப்படி முறைப்படி கல்யாணம் நடக்காதோ. காற்றை பார்க்கிறவன் ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே தன்னுடைய விதையை ஊன்ற கட்டவே முடியாது. ஏன்னா எப்பவுமே இயேசுவுக்கு சூழ்நிலை எல்லாம் ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. அல்லேலூயா. கடல்ல இறங்கும் போது காத்தடிக்குது, புயல் அடிக்குது, அக்கறைக்கு போக முடியல. அல்லேலூயா. எப்பவுமே இயேசுவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆப்போசிட்டா தான் நடக்குது. அவர் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வராரு. பொல்லாத பிசாசு அவரை சோதிக்கிறான், வசனத்தினாலே சோதிக்கிறான். எடுத்த உடனே ஊழியத்துல முதல் கட்டமே சோதனை தான். அல்லேலூயா. காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். சூழ்நிலையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இயேசுங்கிற அந்த அன்பின் விதை உங்க இருதயத்துல முளைக்கவே விடாது. நீங்க சர்ச்சுக்கு வாரீங்க, பிரச்சனை வரும், சோதனை வரும். நான் உங்களுக்கு ஐஸ் மிட்டாய் மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லல. அல்லேலூயா.
ஏன்னா நம்ம அந்த இந்த சொல்லுவாங்கல்ல, அந்த அணைய போற காத்து, அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுதும்பாங்கல்ல, அந்த மாதிரி நாம் கிறிஸ்துவுக்குள்ள முழுமையாய் வர்ற வரைக்கும் நமக்கு பலவிதமான சோதனைகள் நம்மளை அப்படியே பிடிச்சு பின்னாடி இழுக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போகாம கர்த்தருக்குள்ள முன்னேறுகிற, ஊன்றி நிற்கிற நாம் தான் 100 மடங்கு இந்த வருஷத்துல பலனடையும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம், ஒரு வருஷத்துல உங்க குடும்பத்தின் நிலைமையை மாற்றுவேன். அதை மறக்கவே கூடாது. அதை ஆழமா மனசுல விதை மாதிரி விதைச்சிடணும். பசுமரத்தாணி மாதிரி ஆழமா விதைச்சிடணும். அல்லேலூயா. அப்ப அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் எப்படி மாறி மாறி பேசினாலும் சரி, நான் என் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் அவரை பிடிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த புறம்பான காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அவரை விரும்புறோம், அவரை நேசிக்கிறோம், அவருக்கு இடம் கொடுக்கிறோம், அவர் சொல்றதை கேட்கிறோம், அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் உள்ள வர 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 இருள் ஆட்டோமேட்டிக்கா விலகி போய்கிட்டே இருக்கு. சாபங்களும் பாவங்களும் அக்கிரமங்களும் வியாதிகளும் பலவீனங்களும் எல்லாம் நம்ம விட்டு போய்கொண்டே இருக்கணும். ஆனால் அதை செய்யக்கூடாதபடிக்கு காற்றையும் உலகத்தையும் பார்க்க வேண்டிய சூழல் வரும். வா அப்படின்னு சொல்லிட்டாரு பேதுருவை பார்த்து, ஆண்டவரே நீரே ஆனால் நான் இந்த கடல்ல இறங்கி நடக்கணும் அப்படிங்கிறான். அவர் கடல் மேல் நடந்து வாரார், இவனும் கடல்ல நடக்கிறான். கடல்ல நடந்த ஒரே மனுஷன் பேதுரு தான். அல்லேலூயா. கடல்ல நடந்து வாரான். வலது பக்கம் இடது பக்கம் பார்த்த உடனே காற்றும் புயலும் ஓங்கி அடிக்குது. நேரா ஏசுனார் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் பேச்சை கேட்டுதான் அவன் கடல்லே காலை வச்சான். அவர் நேரா பார்த்து போகும்போது கால் அழகா அப்படியே இந்த டைல்ஸ் மேல் நடக்கிற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறான். திடீர்னு காத்து அடிக்குது, புயல் அடிக்குது, ஊன்னு சத்தம் வந்த உடனே வலது பக்கம் திரும்பினா பாருங்க, அப்படியே கால் உள்ள அமுங்கிருச்சு. காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். அல்லேலூயா. இப்படித்தான் இருக்கும். இயேசுவை நோக்கி நேரா பார்த்து ஸ்ட்ரைட்டா போகும்போது வலது பக்கம் இடது பக்கம் பயங்கரமான சோதனைகளும் வேதனைகளும் நம்மளை அப்படியே இழுக்கக்கூடிய சூழல் வரும். ஆனால் அந்த உறுதித்தன்மை, ஸ்திரத்தன்மை, அல்லேலூயா, அந்த சோதனை எல்லாமே நமக்கு ப்ரமோஷன். பிள்ளைங்க பரீட்சை எழுதுறாங்கல்ல, பரீட்சை எழுதினா தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், சோதனைகள் எல்லாம் நமக்கு வரக்கூடிய பரீட்சை மாதிரி. அதுல மட்டும் நாம நின்று ஆண்டவர் முகத்தை பார்த்து நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மை போல பாக்கியசாலி வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். அடுத்து வாசிங்க, ஓசியா புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீதிக்கென்று விதை விதைக்கிறவர்களா இருங்க. நான் உண்மையை தேடி போறேன். நீதினா என்ன? உண்மை, சத்தியம், யதார்த்தம். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக போகிறது உண்மையின் பாதையில போகிறேன். இப்பதான் எனக்கு உண்மைன்னா என்னன்னு விளங்கி இருக்கு. இப்பதான் சத்தியம்னா என்னன்னு எனக்கு விளங்கி இருக்கு. நீதிக்கென்று விதைக்கிறதோ அவங்க சொன்னாங்கிறதுக்காக, இது நடக்குங்கிறதுக்காக, இது இந்த கேம்பிளிங் மாதிரி இந்த 10 ரூபா போட்டா 20 ரூபா அப்படி இல்லை. நீதிக்கென்று, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அதன் புரிஞ்சதுனால நீதிக்கென்று நான் என்னுடைய பாதையை நான் துவக்கி இருக்கிறேன். நீதிக்கென்று விதை விதையுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு அடியும், உங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றமும் மனசுல ஆழமா வச்சிருக்கேன்னா உண்மையின் பாதையில நான் போகிறேன். அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க நீதிமொழிகள் 11:18. நீதிமொழிகள் 11:18. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். அப்ப இவ்வளோ போராடுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், உண்மையின் பாதையில வந்திருக்கிறோம். நமக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு ஒரு நாளும் ஒரு இடத்திலும் சளைத்து போகக்கூடாது. நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை அடைவான்.
நம்முடைய கஷ்டம், நம்முடைய பாடுகள், நம்முடைய சோதனைகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசை விட்டு போகவே கூடாது. நீதிக்கென்று விதைக்கிறவன் நிச்சயமாக அதற்குரிய மெய் பலன், பலன் கூட சொல்லல, உண்மையான பலன், போலித்தனமான பலன் அல்ல, யதார்த்தமான சத்தியமான பலன், மெய் பலனை பெறுவான். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்ப எப்படி விதைக்கணும் அதை குறித்து நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அடுத்து 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6. இந்த 2 காரியங்களை சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. தாராளமா இருக்கணும், கஞ்சத்தனமா இருக்க கூடாது. எதுல? காசுல இல்ல, நேரத்துல. அவருக்குள்ள வளர்றதில்ல, கிறிஸ்துவுக்காக செயல்படுகிறதுல, உழைக்கிறதுல, நேரத்தை செலவழிக்கிறதுல தாராளமா இருக்கணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த அளவுக்கு திறந்த மனசா, வெள்ளந்தியா, பேதமையா, யதார்த்தமா, உண்மையா நீங்க பெருக விசாலமா அவருக்கு, ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். என் வீட்டம்மாவுக்கு இத்தனூண்டு சட்டியில குழம்பு வச்சு பழக்கமே கிடையாது. நான் சொல்லுவேன், எப்ப ஆளுக்கு 4 கரண்டி அளந்து வச்சுக்கோ. நான் 3 பேர் தான் இருக்கு. அவளு இப்போ ஹாஸ்டல்ல தான் இருக்கிறா. அதனால 12 கரண்டி 4 காய் போடு, வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய அப்படி சட்டியில வச்சு, அது அவங்க அப்பா பழக்கம். அப்படி வச்சு அதை அப்படி கிண்டி அப்படி உள்ள போட்டு நீச்சல் குளத்துல முங்கி அப்படி எந்திரிச்சாதான் அவங்களுக்கு குழம்பு வச்ச மாதிரி திருப்தி. எத்தனை மீட்டிங் நடத்தியிருக்கோம், ஒரு மீட்டிங்லயாவது கரெக்டா நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிக்கோமா? அது மீட்டிங் முடிஞ்சு அதை பார்சலா பொட்டணம் கட்டி அதை வீடா போய் சுமந்து கொடுக்கறதுக்கு இல்ல படாத பாடுபட்டு, சமைக்கிறது கூட பெரிய கஷ்டம் இல்லை. அதை கொண்டு போய் வீடா சேர்க்கிறோம் பாருங்க, சிந்தாம செதறாம. இந்த பாருங்க, போன சண்டே கிளாஸ் பிள்ளைங்க மீட்டிங் கொடுத்துட்டோம், அந்த டிஸ்போசபிள் டப்பாவை கூட வீட்டுல இருந்து திருப்பி கொண்டாந்துருக்கு அந்த பிள்ளை. அங்கிள் கொடுத்துருக்காரு, திரும்ப பத்திரமா டப்பா. அது பாருங்க அந்த பிள்ளைக்கு எவ்வளவு அக்கறை. அது போட்டு ஒரு பை கொண்டு வந்து, அந்த பை அழகா இருந்துச்சு, அந்த பையை கொடுத்துட்டு மட்டும் இல்ல, இந்த பை எங்கேது அப்படின்னுச்சு. உள்ள இருக்கிறது மட்டும் தான் அவங்க, பை எங்கேது அப்படின்னுச்சு. அருமையான பிள்ளை. அல்லேலூயா. அந்த மாதிரி நமக்கு ஒரு நாளும் கணக்கு தெரிய மாட்டேங்குது. இத்தனை பேர் தான் வருவாங்க. நம்முடைய கை பாருங்க அப்படி இல்லை. இப்படி தாராளமா விதைச்சு காசா பாக்குறதுல, பணமா பாக்குறதுல, நேரத்தை நேரமா பாக்குறதுல, இரவும் பகலும் ஓடி உழைச்சி அலைஞ்சி கொடுத்து பிரயாசப்பட்டு ஜெபித்து அழுது மன்றாடி, அல்லேலூயா, பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பேன். நான் பெருக விதைக்கிறேன், நான் நிச்சயமா பெருக இருப்பேன். ஆமென். நீங்க எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க. நான் பெருக விதைப்பேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிறவர் இல்ல, அள்ள குறையாம கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நிரம்பி அப்படியே நீங்க விழுந்து தள்ளு குலுங்கி, என்னது அந்த வசனம் இருக்கு, அமுக்கி குலுங்கி சரிந்து கீழே விழும்பட்டும். அல்லேலூயா. நீங்க பெருக கொடுங்க, பெருக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இதெல்லாம் நான் காணிக்கைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் சொல்லல. காணிக்கை பாட்டே இப்ப கிடையாது. அல்லேலூயா. காணிக்கையில நீங்க போடுறது எனக்கே தெரியாதுப்பா. என்னைக்கா ஒரு நாள் திறக்கும் போது எனக்கே தெரியும். அல்லேலூயா. அவருக்கு மனசை தாராளமா கொடுங்க. அவருக்கு மட்டும் மனசை அடைச்சி வச்சிடாதீங்க. முதல் பிரியாரிட்டி, முதல் இடம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் என் ஆண்டவருக்கு தான். ஆமென். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சோதனைக்குன்னு எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. எங்க பெரியப்பா இறந்து போனது ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. அங்கேயும் பாருங்க, நேரா அருப்புக்கோட்டையில் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு தான் அவரு அந்த விசேஷத்துக்கே கலந்துட்டேன். போயிடுவேன். ஆளு ரொம்ப முடியாத நேரத்துக்கு தான் நம்மளால போக முடியாம ஆயிரும். என்ன திட்டு வசவு வாங்கினாலும் வாங்கிக்குவேன். அல்லேலூயா. பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். ஆண்டவருக்கு மட்டும் நீங்க உங்க மனசை தாராளமா கொடுத்து பாருங்க. உங்க கை தாராளமா இருக்கட்டும், மனசு தாராளமா இருக்கட்டும். அதை விட அவர் பார்த்து அப்படியே உச்சி குளிந்துருவார். என் மகனே, என் மகளே அப்படின்னு அப்படி இறங்கிடுவார். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அடுத்து கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8.
மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். விசாலமா பெருக விதைக்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனா எதிர்பார்ப்போடு விதைக்க கூடாது. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப நான் இதை கொடுக்கிறேன், இதை கொடுத்ததுனால எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு விதைக்க கூடாது. பிரதிபலன் பார்க்காம, அப்போ எதிர்பார்ப்போடு மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், அதான் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அர்த்தம். பிரதிபலன், இதை கொடுத்தா இது கிடைக்கும், இதை பண்ணா அவங்க செய்வாங்க. சிலருடைய உதவி அப்படித்தான், ரகசியமா தான் இருக்கும். இன்னைக்கு இவங்க செஞ்சா நாளைக்கு நம்ம செய்வாங்க. பிள்ளைங்களே அப்படித்தான் வளர்க்குறாங்க. நிறைய பேர் பிள்ளைங்களே அப்படித்தான் வளர்க்குறாங்க. இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நமக்கு சோறு போட்டதான் நாளைக்கு நமக்கு சோறு போடும். கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. என் மகள்லாம் அன்னைக்கே சொல்லிட்டான், கர்த்தருக்கு சித்தமானால் பிரியாணி போடுவேன், அவன் என்ன கொடுப்பான்னு எழுதி வாங்கி வச்சிருக்கிறேன். ஒரு நாளும் பிள்ளைங்களை கூட மாம்சத்திற்கென்று விதைக்காதீங்க. நீங்க பெத்த கடனுக்கு சில பேர் வளர்ப்பாங்க, அதுவும் கிடையாது. கர்த்தர் கொடுத்த ஈவு, ஆமே, கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். எத்தனை பேருக்கு பிள்ளை எல்லாம் தவிக்கிறாங்க. அப்ப கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் கொடுத்த பரிசு, கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், அப்படி வளர்க்கணும். இன்னைக்கு இவனுக்கு போட்டா தான் நாளைக்கு எனக்கு போடுவான், இன்னைக்கு இவனை படிக்க வச்சா தான் நாளைக்கு எனக்கு கஞ்சி ஊத்துவான். ஒரு நாள் அப்படி இல்லை. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் நாளைக்கு அவனும் அப்படித்தான் பண்ணுவான். அல்லேலூயா. அப்படி கிடையாது. யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. அது மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் சபையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, எதிர்பார்க்காம செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு நிச்சயம் அதற்குரிய பலனை கொடுப்பார். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், இந்த ஆவியில கலங்கம் கிடையாது, இந்த ஆத்மாவில கலங்கம் கிடையாது. பிரதிபலன் பார்க்காம ஓடுறது, உழைக்கிறது, ஆண்டவருக்காக கொடுக்கிறது, பிரயாசப்படுறது, அது பாருங்க நித்திய ஜீவனை அறுக்கும். மாம்சத்துக்கென்று விதைத்தா இந்த பூமியிலே நாம மண்ணாயிருவோம், மக்கி போயிருவோம். ஆவிக்கென்று விதைத்தால் அப்பாவோட கூட பரலோக ராஜ்யத்துல சதா காலங்களிலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி நித்தியமாக ஆண்டாண்டு காலமாக முடிவே இல்லாத நித்திய ஆராதனையில நாம் ஆவிக்கென்று அவருடைய சமூகத்தில் இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.